அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. நல்ல மரணம் கெட்ட மரணம் என்று சொல்லுவது கூடுமா? இஸ்லாத்தில் அதற்கு அனுமதி இருக்கிறதா என்பது கேள்வி. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மரணிக்கக்கூடிய சூழலை வைத்து இவருக்கு ஏற்பட்டது நல்ல மரணம் என்றோ கெட்ட மரணம் என்றோ சொல்லுவதற்கு குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த அடையாளங்களும் சொல்லப்படவில்லை. அதன் அடிப்படையில் நல்ல மரணம் கெட்ட மரணம் என்று சொல்லுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மாறாக மரணிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் அதனுடைய சிரமத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதற்குத்தான் இஸ்லாத்தில் ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை ஒவ்வொரு தொழுகையின் இறுதி அத்தஹியாத் இருப்பிலும் மரணத்தின் பொழுது ஏற்படக்கூடிய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுவதாக இருந்தது. அதன் அடிப்படையில் அனைவருக்கும் மரண வேதனை இருக்கும். அவர் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் புகாரியில் இடம்பெறக்கூடிய 4446வது செய்தி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பாக இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்த அந்த மரண வேதனையை பார்க்கும் பொழுது நாமும் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அன்பானவர்களே, மரணிக்கும் பொழுது அனைவருக்கும் வேதனை ஏற்படும் என்றுதான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அதனால் அவருக்கு ஏற்பட்டது நல்ல மரணம் அல்லது கெட்ட மரணம் என்று அடையாளப்படுத்த கூடாது என்பதுதான் நாம் விளங்கக்கூடிய செய்தி. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.